வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 44 மல்டிப்ளெக்சர்ஸ் அண்ட் டிமல்டிப்ளெக்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் தமிழில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம ஏற்கனவே என்கோடர் டிகோடர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அப்புறம் இப்போ மல்டிப்ளெக்சர் டிமல்டிப்ளெக்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாலுமே கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலி தான். ஸோ அதில் நமக்கு குழப்பம் வரலாம். அதுக்காக 4 பேரையும் ஒன்று போல் நிற்க வச்சு பார்த்தா நமக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். அதுக்காக தான் இந்த பிக்சர். இதில் பார்த்தீங்கன்னா என்கோடர், டிகோடர், மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர் நாலுமே ஒன்று போல் அதனுடைய பிளாக் டயக்ராமை கொடுத்துருக்கோம். இதில் என்கோடர்னால் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்கோடிங் ஆஃப் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன். அதாவது நம்ம கொடுக்குற 0-1 அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனை அது என்கோட் பண்ணி பைனரி கோடட் இன்ஃபர்மேஷனாக மாற்றும். அதே இது டிகோடர்னால் அந்த என்கோடருக்கு ஆப்போசிட். அதாவது ஒரு பைனரி கோடட் இன்புட்டை டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனாக அப்படி ரிவர்ஸில் மாற்றும். அப்போ மல்டிப்ளெக்சர்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளெக்சர் என்கோடர் வித் எனாபிள் பின் இருந்தால் அது மல்டிப்ளெக்சர். இப்போ இதில் பாருங்கள், இந்த என்கோடரில் இன்புட் இருக்குது, அவுட்புட் இருக்குது, எனாபிள் பின்ஸ் அல்லது கண்ட்ரோல் பின்ஸ்ன்னு சொல்கிற பின்ஸ் இல்லை. இந்த மல்டிப்ளெக்சரில் பாருங்கள், பிளாக் டயக்ராமில் n இன்புட்ஸ் 1 அவுட்புட் இருக்குது. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த நம்பர் ஆஃப் இன்புட் 8 அப்படின்னா அப்போ 2⁻³ அப்படின்னு வச்சா அது 8. ஸோ 3 கண்ட்ரோல் பின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 கண்ட்ரோல் பின்ஸையும் நம்ம பைனரியில் செட் பண்ணுறதன் மூலமாக இந்த 8ல் ஏதாவது ஒரு இன்புட்டை செலக்ட் பண்ணி அதை அவுட்புட்டுக்கு பாஸ் பண்ணும். இதான் மல்டிப்ளெக்சர் பண்ணுற வேலை. சரி, டிமல்டிப்ளெக்சர் என்ன பண்ணும்னா, டிகோடர் வித் எனாபிள் பின்ஸ். நம்ம இந்த பக்கம் பார்த்த ஒரு டிகோடரை, அதாவது 2 பிட் பைனரியை இந்த டிகோடர் என்ன பண்ணுது, 4 பிட் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனாக மாற்றுது. அதே தான் இது பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, 3 செலக்ட் பின்ஸ் இருக்குது. அந்த 3 செலக்ட் பின்னை டிபெண்ட் பண்ணி இந்த ஒரு இன்புட்டை இந்த 8ல் ஏதோ ஒரு இன்புட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணும். இதான் டிமல்டிப்ளெக்சர் ஒர்க் பண்ணுற மெத்தட். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்கோடர் இன்புட் 2⁻n, அவுட்புட் n. கண்ட்ரோல் பின்ஸ் கிடையாது. டிகோடரில் பாருங்கள், அது அப்படியே ஆப்போசிட்டாக இன்புட் n, அவுட்புட் 2⁻n. என்கோடருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. சரி, மல்டிப்ளெக்சர் பார்த்தீங்கன்னா இன்புட் 2⁻n, அவுட்புட் 1, அதாவது மெனி டு 1 அப்படின்னு கூட சொல்லலாம். அது எந்த மெனியில் எந்த பின்லேருந்து எடுக்கணுங்கிறத இந்த கண்ட்ரோல் இன்புட்ஸ் n டிசைட் பண்ணுது. அதே ஆப்போசிட்டாக டிமல்டிப்ளெக்சர், இதில் பார்த்தீங்கன்னா 1 இன்புட் மெனி அவுட்புட், 2⁻n அவுட்புட்ஸ், அது கண்ட்ரோல் பின்ஸ் n கண்ட்ரோல் பின்ஸ். ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ ஒரு மல்டிப்ளெக்சரையும் ஒரு 2 பிட் மல்டிப்ளெக்சர் அல்லது 2-1 மல்டிப்ளெக்சர் அல்லது 1-2 டிமல்டிப்ளெக்சர் அதனுடைய பிளாக் டயக்ராம் எப்படின்னு பார்க்கலாம். இந்த லெஃப்டில் காமிச்சிருக்கிறது தான் மல்டிப்ளெக்சருடைய சிம்பிள். இதில் 2 இன்புட் இருக்குது, 2 பைனரி இன்புட்ஸ். அதை ஒரு அவுட்புட் நம்ம இந்த கொடுத்துருக்கிற இந்த செலக்ட் பின்னை பொறுத்து எந்த பிட் ஏ அவுட்புட்டுக்கு வரப்போதா, பிட் பியுடைய ரிசல்ட் அவுட்புட்டுக்கு வரப்போதாங்கிறத இந்த செலக்ட் பின் தான் டிசைட் பண்ணும். அதனுடைய டயக்ராம் பாருங்கள். ஏபி ஒரு 2 நன் கேட்டில் கொடுத்துறாங்க. ஏபியை 2 அண்டு கேட்டில் ஒவ்வொரு பின்னில் கொடுத்துருக்காங்க. அந்த செலக்ட் பின்லேருந்து வர்ற டைரக்ட் இன்புட்டை பிக்கும் இன்வெர்ட்டட் இன்புட், அதாவது ஒரு நாட் கேட் வழியாக எடுத்து ஏக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 2உடைய அவுட்புட்டையும் ஒரு ஆர் கேட் வழியாக அவுட்புட் கொண்டு போயிருக்காங்க. இப்போ இந்த மல்டிப்ளெக்சர் இந்த செலக்ட் பின்னுக்கு தந்தால ஏல உள்ள இன்ஃபர்மேஷனாக பியில் உள்ள இன்ஃபர்மேஷனாக முடிவெடுத்து அவுட்புட்டுக்கு அனுப்பும். இப்போ இந்த டிமல்டிப்ளெக்சரில் பாருங்கள், மேலே உள்ள அந்த என்கோடர் சிம்பிளில் அப்படியே ஆப்போசிட்டில் அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா ஒரே ஒரு டேட்டா தான். அந்த டேட்டா 2ல் எந்த அவுட்புட்டுக்கு போகணும், O0 O1 அப்படிங்கிறத இந்த செலக்ட் பின் டிசைட் பண்ணும். அதன் மூலமாக அவுட்புட் கிடைக்கும். இது ஒரு சிங்கிள் 2-1 1-2 மல்டிப்ளெக்சர் டிமல்டிப்ளெக்சருடைய சர்க்கியூட்டு. மல்டிப்ளெக்சரை சுருக்கமாக மக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, MUX. டிமல்டிப்ளெக்சரை டிமக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது காம்ப்ளெக்ஸாக எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். 4-1 மல்டிப்ளெக்சர் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத இந்த சர்க்கியூட்டில் பார்க்கலாம். 4 இன்புட் கொடுத்துருக்கோம்.
ஸோ 4 பிட்டுங்கிறதுனால 2 to the power of n. ஸோ n வந்து 4, m வந்து அந்த கண்ட்ரோல் பின்ஸ் வந்து 2 இன்புட்டு, அவுட்புட் வந்து ஒரு அவுட்புட். இப்படி தான் ஒரு மல்டிப்ளெக்சர் அவுட்புட் ஒர்க் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா 1 to 4 டிமல்டிப்ளெக்சர், அது அப்படியே ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணும். இதில் வந்து கண்ட்ரோல் பின்ஸும் அதே மாதிரி 2 இன்புட் கண்ட்ரோல் பின்ஸு, 4 அவுட்புட்டு. ஸோ அந்த 2 இன்புட் கண்ட்ரோல் பின்ஸை பொறுத்து இந்த எந்த 4 அவுட்புட்ஸில் எந்த பின்னில் இந்த இன்புட் வந்து ஃபார்வேர்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த மல்டிப்ளெக்சர் டிமல்டிப்ளெக்சரை அதனுடைய முக்கியமான பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிஎல்சியில் உள்ள இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுருங்க. ஆனால் நமக்கு நிறைய இன்புட்டு நிறைய அவுட்புட் இருக்குது. ஆனால் பிஎல்சியில் இருக்கிற நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் பத்தாதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த மல்டிப்ளெக்சர் டிமல்டிப்ளெக்சரை பயன்படுத்தி நிறைய பயன்படுத்திக்கலாம். இதில் பாருங்கள், இந்த பிஎல்சியில் இப்போ ஒரு இன்புட்டு 3, 3, 6, 1, 7 அவுட்புட்டு. ஸோ மொத்தம் 8 பின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஐஓ எத்தனைன்னு பாருங்கள், 8 இன்புட்டு 8 அவுட்புட், மொத்தம் 16 ஐஓ இதன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிட முடியும். இது மேலே 3 பிட்டுக்கு பதிலாக 4 பிட்டு இருந்து மல்டிப்ளெக்சர் இருந்துச்சுன்னா 8, 2, 10 பின்னை பிஎல்சியில் யூட்டிலைஸ் பண்ணி 32 அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐஓ பின்ஸை மல்டிப்ளெக்சர் டிமல்டிப்ளெக்சரை பயன்படுத்தி அதிகப்படுத்திக்கலாம். அதை வந்து ஐஓ பின்ஸை சேவ் பண்ணிக்கலாம். பிஎல்சியில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஐஓ பின்ஸை வேறு எதுக்காவது பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இந்த மல்டிப்ளெக்சர் டிமல்டிப்ளெக்சர்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு சர்க்கியூட்டில் இருக்க காம்ப்ளெக்சிட்டியை வந்து அது வந்து குறைக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ எந்தெந்த சர்க்கியூட்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒயர்லெஸ் சிஸ்டத்தில் இருக்கிறது, சேட்டலைட் அப்ளிகேஷன்ஸில், ஸ்பேஸ் கம்யூனிகேஷனில், அப்புறம் ஹை ஸ்பீட் ஆப்டிக்கல் சர்க்கியூட்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த மல்டிப்ளெக்சர் டிமல்டிப்ளெக்சர் நிறைய பயன்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் மல்டிப்ளெக்சர்ஸ் அண்டு டிமல்டிப்ளெக்சர்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.